எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரூம் வச்சிருப்பாரு. அவர் உண்மையான ஃப்ளாஷ்பேக் பற்றின ஒரு மியூசியமாக இருக்கும். So clearly, as you see, this has been a very, very fun set. ஸ்ரீதிவியா சொல்லவே தேவையில்ல, அவங்க வந்து ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஆக்டிங்கில். ஏன்னா இப்போ ப்ரெஸ் மீட் வரும்போது கூட நான் வீல் சேரில் வரேன்னு அடம் பிடிச்சாங்க. குட் ஆஃப்டர்நூன், எல்லாருக்கும் வணக்கம். ஷியோல வெரி ஹாப்பி நியூ இயர். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பிவிபி ப்ரொடக்ஷனில் தொடர்ந்து நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன். ஹிட் ஆஃப் ஃப்ளாப்போ பட் படம் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து பெங்களூர் டேஸ் ரீமேக்னு சொல்லும்போது பொதுவாக வந்து எல்லோரும் பல கருத்து இருக்கும். படம் பார்த்த உடனே நிறைய கம்பேரிசன் வரும். அதெல்லாம் தாண்டி இந்த படம் மலையாளத்தில் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ மீன் ஒரு கிளாசிக் ஃபிலிம் சொல்லலாம், ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் சொல்லலாம் மலையாளத்தில். அண்ட் ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட் வந்து ராணா. உண்மையிலேயே ஃபாத் ஃபாசில் கேரக்டர் உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு தமிழ் வெர்ஷனில். ஏன்னா அவரோட ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரூம் வச்சுருப்பார். அவர் உண்மையான ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியமாக இருக்கும். பட் எப்படி அவர் வந்து ரியல் லைஃப்பில் இப்போ வந்து அவர் வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி லைஃப்பை லீட் பண்ண சொன்னீங்கன்னா அதே இமோஷனில் கரெக்டாக கேரி பண்ணி அந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. ஐ மீன் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பிரதர். நெக்ஸ்ட் பார்வதி. ஆக்சுவலாக வந்து ரொம்ப மலையாள படம் பார்த்தோன்னே எல்லாருமே பார்த்தோன்னே சொன்ன ஒரு விஷயம் தான், யார் வேணால் என்ன கேரக்டர் வேணும் பண்ணலாம், பட் பார்வதியோட கேரக்டர் வந்து அவங்க தான் பண்ணணும். பட் இன்ஃபேக்ட் இட்ஸ் ட்ரூ. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ், பயங்கரமான ஒரு ப்ரொஃபஷனல். ஏன்னா இப்போ ப்ரெஸ் மீட் வரும்போது கூட நான் வீல் சேரில் வரேன்னு அடம் பிடிச்சாங்க. பாஸ்கர் சார் தான், ஐயோ அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குங்க, நீங்கள் கேரக்டரில் இருக்காதீங்க, கொஞ்சம் வெளியே வாங்க. பட் ரொம்ப அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்காக இவ்வளோ மெனக்கடுவாங்களான்ற ஒரு டவுட்டை எங்களுக்கே வந்துடும். அந்தளவுக்கு ஷீ இஸ் வெரி டெடிக்கேட்டட். ஸ்ரீதிவியா சொல்லவே தேவையில்ல, அவங்க வந்து ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஆக்டிங்கில். ஸோ அவங்க தான் வந்து எங்களோட சூப்பர் ஸ்டார். பாஸ்கர் சாருக்கே வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லி டைரெக்ஷன்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் வந்து மாஸ்டர் ஜி அது அப்படி தான் கூப்பிடுவோம். அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷனே கிடையாது. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டேக் ஓகே. அண்ட் பாபி, அவர் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பார். இந்த படத்தில் தான் கொஞ்சம் குவைட்டாக ரொம்ப இன்னசென்ட்டாக நடிச்சிருக்காரு. அதான் நான் வந்து டப்பிங் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பாபி எல்லா படமும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ஷனாக டெரர் இருப்பார். பட் ரியல் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் வரும் இந்த ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ஒரு வெரி இன்னசென்ட் பர்சன், வெரி நைஸ் பர்சன் ஆஸ் அட் ஹார்ட். ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கேரக்டரில் வந்து இஸ் டன் ஃப்ரெண்ட். இப்போ வந்து மலையாளத்தில் வந்து நிவின் பாலி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர். பட் தமிழில் ஐம் ஷுர் பாபியோட கேரக்டரை பார்த்துட்டு அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எவ்ரிபடி இஸ் கிவன் தேர் பெஸ்ட் அண்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த படம். ஸோ ஐம் ஹோப்பிங் 2016 we'll have a good start. Thank you. So clearly, as you see, this has been a very, very fun set with this team and more who are not here around. But I just like to thank Bhaskar for giving, and PVP Productions for giving me the opportunity to play this character. This is something that I liked very much from the first time I'd seen the film. And I'm hoping all of you all like it. Thank you. Thank you very much. ஸ்ரீதிவ்யா, பார்வதி, படத்தில் வந்து சமந்தா கூட இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆளே இன்டைரக்ட் சார், அப்படியே பேச சொல்லிட்டே இருப்பாரு. சொல் மச்சான், ஏதோ கேட்க யாருக்கு சார்? தங்கச்சி சார்.